ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 20 டேஸே இருக்கிற சமயத்தில் சோனி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். டிவி ஸ்பாட்டுங்கிற பேரில் ஒரு சில முக்கியமான மூவி கிளிப்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இப்போ கொரியா மாதிரியான ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும் இன்னும் சில கிளிப்ஸை ஆட் பண்ணி ஒரு டிவி ஸ்பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருமா. ஓப்பனிங் ஷாட்டில் வழக்கம் போல தான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ட்ரெய்லர் மாதிரியே ஸ்கார்பியன் வந்து ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடுற அதே கிளிப்பை தான் காமிச்சிருக்காங்க. பட் இப்போ ரிலீஸ் ஆன அந்த ஒரு டிவி ஸ்பாட் வீடியோவில் ஒரு டப்பிங் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கிளிப்பை பாருங்க. ஸ்கார்பியன் வந்து ஸ்பைடி கிட்ட நீ என்ன மிஸ் பண்ணியா ஸ்பைடின்னு கேட்கிறாரு. அதுவே இப்ப ரிலீஸ் ஆன வீடியோல இருக்கிற கிளிப்பை பாருங்க. You want to do this, Scorpion? You think I'm Scorpion? இந்த இடத்துல டைலாக்க மாத்தி ஸ்கார்பியன் வந்து நீ என்ன ஸ்கார்பியன் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. சோ இந்த இடத்துல நமக்கு தெளிவா தெரியுற ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கார்பியன் அவருடைய ஓன் கான்சியஸ்ல இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடல. வேற யாரோ தான் ஸ்கார்பியனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட வச்சுட்டு இருக்காங்க. அது யாருன்னு நமக்கு தெரியும். சேடி சிங்கோட கேரக்டர் வந்து மூவில வருது. பட் அவங்க ஜீன் கிரேவா வராங்களா இல்ல வேற ஏதோ கேரக்டர்ல வராங்களாங்கிறது சரியா தெரியல. பட் இந்த ட்ரெய்லர்ல வரக்கூடிய வில்லனால சிட்டில இருக்கிற எல்லாரையுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுது எக்ஸப்ட் ஸ்பைடர்மேன் தவிர. அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்பைடி சென்ஸ் வந்து இந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பவர்ல இருந்து இம்யூனிட்டி கொடுக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஸ்பைடர்மேன் வந்து தாங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஏஐ டெக்னாலஜியை வச்சு மைண்ட் ஜம்ப் ஆகிற அந்த ஒரு வில்லனோட மைண்டை வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அவரால் அது முடியல. ஸ்பைடர்மேனோட மைண்டை ரீட் பண்ணது மூலமா வில்லனுக்கு எம்ஜேவை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வில்லன் கிட்ட இருந்து எம்ஜேவை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஸ்பைடி வந்து எம்ஜேவை தூக்கிக்கிட்டு பனிஷர் கிட்ட அவளை சேஃபா பார்த்துக்க சொல்லி ஒப்படைக்கிறாரு. ஏன்னா அந்த வில்லனோட மைண்ட் கண்ட்ரோல் பவருக்கு ஸ்பைடர்மேனை தாண்டி இம்யூனா இருக்கிற இன்னொரு கேரக்டரா பனிஷர் இருக்காரு. அது ஏங்கிறது நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி பனிஷர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ வலிகளை அனுபவிச்சிருக்காரு. அந்த வலிகளை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு டஃப்பான மைண்ட் செட்டை பனிஷர் வளர்த்திருக்காரு. சோ எம்ஜே பனிஷர் கிட்ட இருந்தா அவ சேஃபா இருப்பான்னு சொல்லி ஸ்பைடி நினைக்கிறாப்ல. பட் எம்ஜே வந்து பனிஷர் கிட்ட நீ ஸ்பைடியை தனியா விட போறியா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஏத்த மாதிரி பனிஷர் வந்து இந்த இடத்துல ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண போற மாதிரி தெரியுது. அதுல இந்த ஒரு கிளிப்பை பாருங்க. ஸ்பைடர்மேனும் பனிஷரும் சேர்ந்து ஹல்க் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லைக் பனிஷரோட புல்லட்ஸ் எதுவுமே ஹல்க் ஒண்ணுமே பண்ணல. பட் இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் வந்து ஹல்க் தனியா எதிர்த்து சண்டை போட போறது இல்ல. அண்ட் அப்படியே கொஞ்சம் ஹல்க் பாருங்க. அவர் உடம்புல இருந்து அந்த ஒரு Dress வந்து இன்னும் முழுசா கிழிஞ்சு வரல. சோ இந்த ஃபைட் நடக்கிறப்ப ஹல்க் வந்து முழுசா சேவேஜ் ஹல்கா மாறலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நார்மல் ப்ரொஃபசர் ஹல்க் சைஸ்ல தான் ஃபைட் பண்றாரு. சோ ஸ்கார்பியனோட சேர்த்து ஹல்கியுமே சேடி சிங்கோட வில்லன் கேரக்டர் தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஸ்பைடர்மேனுக்கு எதிராக ஃபைட் பண்ண வச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஹல்க்குள்ள இருக்கிற அந்த ஒரு சேவேஜ் ஹல்க் வந்து சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளியே வராரு. அப்படி அவர் வர்றப்ப அவர் சுத்தி இருக்கிற அந்த ஒரு பேக்ரவுண்ட பாருங்க. ஆல்ரெடி இந்த ஒரு இடத்துல ஃபைட் நடந்திருக்கு. சோ ஏதோ ஒரு விஷயம் தான் சாதா ஹல்கை ட்ரிகர் பண்ணி சேவேஜ் ஹல்கா மாத்தி விட்டுருக்கு. அண்ட் சேவேஜ் ஹல்க் வெளியே வந்தோடனே ஸ்பைடர்மேனோட டைலாக் என்னன்னு கேளுங்க. உங்களால இவ்வளவு பெருசாக முடியும்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒரிஜினல் டைம் லைன் படி ஸ்பைடர்மேன் வந்து ப்ரொஃபசர் ஹல்கை தான் பார்த்துருக்காரே தவிர சேவேஜ் ஹல்கை நேரில் பார்த்ததே கிடையாது. அதனால தான் ஹல்கை பார்த்த உடனே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல டச். அண்ட் ட்ரெய்லர் ஃபுல்லாகவே அந்த நிஞ்சாஸ் கூட சண்டை போடும் போதா இருக்கட்டும் இல்லை ஸ்கார்பியன் கூட சண்டை போடும் போதும் ஸ்பைடர்மேன் கிட்ட அந்த வெப் ஷூட்டர்ஸ்ங்கிறது இல்லை. பட் ஸ்பெசிஃபிக்காக ஹல்க்கு கூட சண்டை போடும்போது மட்டும் அவர்கிட்ட அந்த ஒரு வெப் ஷூட்டர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஸ்பைடர்மேன் இந்த இடத்துல ஹல்கை சமாளிக்கிறதுக்காக ஒரு விதமான கேமா வெப் ஷூட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியும் இருக்கலாம். இல்லைனா ஸ்பைடர்மேன் வந்து இந்த ஒரு ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடியே தனக்குள்ள நடக்கிற அந்த ஒரு மியூட்டேஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஹல்க் கூட ஸ்பைடர்மேன் ஃபைட் பண்ணும்போது எந்த ஒரு சீன்லயுமே ஸ்பைடர்மேனுக்கு அந்த ஒரு மியூட்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஒருவேளை பேனர் வந்து ஸ்பைடர்மேனுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு மியூட்டேஷனை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்கலாம். அண்ட் இந்த ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்ல ஸ்பைடர்மேன் வந்து ஒரு விதமான எலக்ட்ரிக் காங்லெட்டை யூஸ் பண்ணி ஹல்கை அட்டாக் பண்ண ட்ரை பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு காங்லெட்டை இதுக்கு முன்னாடியே ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் மூவிலே காமிச்சிருப்பாங்க. லைக் ஷாக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு காங்லெட்டை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனை அடி பொளந்திருப்பாரு. பட் இந்த காங்லெட்டோட பவர் ஹல்கை தோக்கடிக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இதன் மூலமா இன்னொரு விஷயமும் தெரிய வருது. என்னன்னா ஸ்கார்பியன், பூமராங், டொர்பிடோ இந்த மாதிரியான வில்லன்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்க யூஸ் பண்ற அந்த ஒரு கேஜெட்ஸ்லாம் யாரோ ஒரு சீக்ரெட் வில்லன் தான் இவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கான். அது யாருன்னு சரியா தெரியல. மேபி டோம் ஸ்டோனா கூட இருக்கலாம். என்ன ஏதுங்கிறது படம் ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். அண்ட் மூவி சம்பந்தமா இன்னொரு பெரிய விஷயமும் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஸ்பாயிலர் அலர்ட். ரீசெண்டா நடந்த ஒரு பப்ளிக் இன்டர்வியூல சிண்டையா வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் பார்க்க போறவங்க நிறைய டிஷ்யூ பேப்பரை கொண்டு போங்க, கண்டிப்பா படம் சோகமா தான் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. And bring some tissues. Really? Oh yeah. We go there. Really? You know what I mean? Again? I know. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படத்தில் கண்டிப்பாக யாரோ சாக போகிறாங்க. நிறைய பேர் அது வந்து எம்ஜே தான் சாக போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஸ்பைடி வந்து எம்ஜே தான் கூட இருக்கிறதுனால தான் அவளுக்கும் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தான் பீட்டர் வந்து எம்ஜேவை விட்டு விலகி போயிருப்பான். இப்போ அதையும் மீறி தன்னாலேயே எம்ஜேக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அதனால எம்ஜே செத்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு சீனை படத்தில் கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் எம்ஜேவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஸ்பைடர்மேன் தன்னோட உயிரை தியாகம் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா
படம் முழுக்கவே நிறைய காமிக்கல் ரெஃபரன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் தான் பனிசர் வந்து ஸ்பைடர்மேனோட இறந்து போன உடலை தூக்கிட்டு வர்றது. ட்ரெய்லரில் நடக்கிற சீனெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு காமிக்கல் பேனலை இந்த ஒரு படத்தில் கொண்டு வந்துருவாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்கு அப்புறம் அடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எர்த்தில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸுமே இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பட் ஸ்பைடர்மேனோ இல்லை அவர் சம்பந்தமா எந்த ஒரு கேரக்டருமே இந்த ஒரு படத்தில் வர்ற மாதிரி பேச்சே அடிபடல. ஸோ வரப்போற இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில ஒரு 70 to 80% ஸ்பைடர்மேன் சாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ப்ரோ அப்போ ஸ்பைடர்மேன் செத்துட்டா அடுத்து வரவே மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டூம்ஸ்டே மூவில வர மாட்டாரு. அதுக்கப்புறமா வர அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ் மூவில எப்படியும் உயிரோட கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா காமிக்ல இந்த மாதிரி பல முறை ஸ்பைடர்மேன் செத்து உயிரோட வந்திருக்காரு. ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல. பட் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. ஒரு வழியா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.